ஓம் விநாயகா போற்றி. வணக்கம் அன்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போவது புத்திக்காரகன் புதன் பற்றி. 2 ராசிகளில் ஆட்சி செய்கிறான், மிதுனம் மற்றும் கன்னியில். மிதுனத்தில் புதன் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஏற்படும் பலன்கள் பற்றி பார்க்கலாம். இப்போது நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் கலா. வணக்கம் கலா. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிதுன ராசியில புதன் இருந்தா என்ன பலன்னு. உங்க ஜாதக கட்டத்துல புதனோட வேறொரு கிரகம் இணைஞ்சிருந்தாலோ, வேறொரு கிரகத்தோட பார்வை புதன் மேல இருந்தாலோ இந்த பலன்கள் மாறும். ஃபர்ஸ்ட் புதன் என்னெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன் புத்திகாரகன். புத்திசாலித்தனத்தை குறிக்கும். பேச்சு திறமை, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், மார்க்கெட்டிங், விளம்பரம், இளைய சகோதரர்கள், அம்மா வழி ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகள், அதுக்கப்புறம் கைத்திறன், கையால வேலை பண்ற ஸ்கில்ஸ். இது என்ன வேணா இருக்கலாம், டைப்பிங்கா இருக்கலாம், தையலா இருக்கலாம், கார்பென்ட்ரியா இருக்கலாம். கை யூஸ் பண்ணி வேலை பண்றது. அதுக்கப்புறம் லாஜிக்கலா திங்க் பண்றது, ப்ராக்டிக்கலா யோசிக்கிறது, குயிக்கா கரெக்ட் டிசிஷன் எடுக்கிறது, இதெல்லாம் புதன் குறிக்கும். மிதுன ராசி பாத்தீங்கன்னா காலபுருஷ கட்டத்துல 3ஆம் வீடை குறிக்கும். 3ஆம் வீடு அதே வரும். நம்மளோட பேச்சு திறமை, கம்யூனிகேஷன், பேச்சு மட்டும் இல்லாம எழுத்துல கம்யூனிகேட் பண்றது, அதுக்கப்புறம் பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், பத்திரிகையில வேலை பண்றது, இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் லைக் எப்படி வேணா இருக்கலாம். நீங்க பத்திரிகையாளராக இருக்கலாம், இல்லாட்டி யூடியூப் சேனல் வச்சிருக்கலாம். இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்றது, இதெல்லாம் குறிக்கும். இப்போ பேச்சுக்கான கிரகம் பேச்சுக்கான ராசியில உட்காரும் போது சென்டர் ஸ்டேஜ் என்னன்னா, நான் பேச்சு, உரையாடல், மற்ற மக்களோட கனெக்ட் பண்றது, இதெல்லாம் ஃபோக்கஸ்ல இருக்கும். இவங்கள நம்ம வாயாடின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் அவங்க 2 விஷயமுமே டபுள் த எனர்ஜி வருது அவங்களுக்கு பேச்சுல. இவங்களுக்கு எக்கச்சக்க ஹாபிஸ் இருக்கும். இவங்களுக்கு ஒரு வெரைட்டி தேவைப்படும். பிகாஸ் புதன் ஒரு ஒரு யூத்ஃபுல்னஸ் குறிக்கும். ஒரு சின்ன வயசோட அந்த கியூரியாசிட்டி, எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எல்லாமே நமக்கு தெரியணும், எல்லாமே நம்ம கத்துக்கணும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம், இதெல்லாம் குறிக்கும். இவங்க நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நிறைய ஹாபிஸ் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு ஹாபிலேருந்து இன்னொரு ஹாபிக்கு ஜம்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் ஏன்னா ஒரு நாளைக்கு ஸ்விம்மிங் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் நான் மெடிடேஷனுக்கு போறேன் அப்படிம்பாங்க. இவங்களுக்கு முக்கியமா மிகப்பெரிய சேலஞ்ச் ஒரு ஒரு விஷயத்துல ஸ்டிக் பண்ணி அதை கடைசி வரைக்கும் முடிச்சுட்டு அதுல ஒரு ஃபுல் சர்க்கிள் வர்றது தான் இவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். பட் பாசிட்டிவ் என்னன்னா, நிறைய விஷயம் ஒரே டைம்ல பண்றதுனால அவங்களுக்கு மல்டி டாஸ்கிங் ரொம்ப ஈஸி. ஒரே டைம்ல 4-5 வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். பட் இந்த மாதிரி ஜம்ப் ஆயிட்டே இருக்கிறதுனால அதோட நெகட்டிவ் விஷயம் மன உளைச்சல், தட் இஸ் ரெஸ்ட்லெஸ்னஸ், ஆங்ஸைட்டி, நர்வஸ்னஸ், இதுக்கெல்லாம் கொஞ்சம் வராம கொஞ்சம் பார்த்துக்கணும். மிதுன ராசி பார்த்தீங்கன்னா இது வாயு தத்துவம். புதன் பிருத்திவி தத்துவம். வாயு தத்துவம் லாஜிக்கலா யோசிக்கிறது, இதெல்லாமே அவங்களுக்கும் இருக்கு. பட் முக்கியமா ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்றது அவங்களுக்கு கஷ்டம். லைக் ஒரு வாயு மாதிரி, விண்டு மாதிரி, காற்று மாதிரி பறந்துட்டு எல்லா விஷயமும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி, இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி, ஸ்ப்ரெட் பண்ணி, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. அவங்க ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். இவங்க கெரியர் பத்திரிகையாளராக இருக்கலாம், ஆட்ஸ்ல வேலை பண்ணலாம், டெலிகம்யூனிகேஷன்ல வேலை பண்ணலாம், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ், இதுலலாம் வேலை பண்ணலாம். ஃபைனலா 3 நட்சத்திரத்துல வரும் மிதுனம்: புனர்பூசம், திருவாதிரை, மிருகசீர்ஷம். இந்த நட்சத்திரத்தை பொறுத்தும் அவங்க குணங்கள் நுணுக்கமா மாறும். நம்ம போக போக நட்சத்திரத்தை பத்தி கத்துக்கும் போது இதெல்லாம் பார்க்கலாம். இதுதான் ஜென்ரலா மிதுன ராசியில இருக்கிற புதனுக்கான பொதுவான பலன்கள். இது மிதுன ராசியில உள்ளவங்களுக்கு மட்டுமா, இல்ல மிதுன லக்னத்துல இருக்கவங்களுக்கு இதோட பலன் இருக்குமா, அதோட எஃபெக்ட்? ஆமா, மிதுன லக்னத்துல இருக்கிறவங்களுக்கும் இதே கேரக்டர் தான். பட் இப்போ புதன் மிதுனத்துல வரும்போது இந்த கேரக்டர் எல்லாம் டபுள்
ஹைலைட் ஆயிடுது, டபுள் ஆயிடுது. ம். நன்றி. நீங்க ராகு இருந்தாலும் அதேதான். ஏன்னா ராகு வந்து அதுக்குன்னு தனி ஒரு இது கிடையாது, கேரக்டர் கிடையாது. அது எந்த ராசியில இருக்கோ அந்த ராசியோட அதிபதியோட குணங்களை வந்து அது இது பண்ணிக்கும், இப்ப மேக்னிஃபை பண்ணும். மிதுன ராசியில ராகு இருந்துச்சுன்னா புதனோட எஃபெக்ட் அதிகமா இருக்குங்கிறியா? ஆமா, இதே மாதிரி உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா ராகு வந்து அதுக்குன்னு சொந்தமா ஒரு குணங்கள் கிடையாது. ஸோ எந்த ராசியில இருக்கோ அந்த ராசி ஆம்பிளிஃபை பண்ணி விட்டுரும். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா என்னோட இதுல வந்து மிதுன லக்னத்துல ராகு இருக்காரு. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் சிமிலர் கேரக்டர் கேரக்டர்ஸ் இருக்கலாம் இப்ப நான் சொன்னதுக்கு. அங்கங்க அங்கங்க எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆமா, எக்ஸாக்ட்லி. ஆனா அதுல ஃபுல்லா டீடைல்டா உள்ள போயிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் போய் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு தொட்டு பார்த்துட்டு வந்துடுறது. ஆமா, ஏன்னா அந்த உட்கார்ந்து நுணுக்கமா யோசிக்கிற திறமை வந்து பிருத்திவி தத்துவத்துல தான் ஜாஸ்தி, வாயு தத்துவத்துல கம்மி. அதனால எல்லா இடத்துலயும் பரவி காணப்படும். பரவி விட்டுருவாங்க. ஓகே ஓகே. ஏன்னா என்னோடதுல கொஞ்சம் ஒத்து போகுது அந்த இதோட. நன்றி கலா. நன்றி.